அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜர் மன்னீஸ்வரி ஆறுமுகம், பாண்டிச்சேரியிலிருந்துங்க. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி. திருநள்ளாறில் வாக்கியப்படி சனி பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் குறிப்பாக நமக்கு என்ன சனியாக பயிற்சி ஆக போகிறாரு அப்படிங்கிற வரைக்கும் தெரியும். ஆனால் அதில் என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், இது எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் எல்லாருக்குள்ளேயுமே உண்டு. மேஷத்துக்கு விரய சனி, மீனத்துக்கு ஜென்ம சனி, கன்னிக்கு கண்டக சனி, மிதுனத்துக்கு கர்ம சனி, சிம்மத்துக்கு அஷ்டம சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி. இப்படி சனி தன்னுடைய இடங்களில் அமர்ந்து பலவிதமான நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து வழங்க போகிறார். இதில் எந்தளவு நன்மை எந்தளவு தீமை அப்படிங்கிறது ஜோசியர்களுக்கே தெரியாது. காரணம் என்னென்னா, சனி பகவான் நான் முன்னாடி சொன்னது போல தனக்கென்று ஒரு பலனை வைத்துக் கொள்வதே கிடையாது. என்னென்ன வினை பண்ணுறோமோ முன்னாடி அந்த கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் அவர் பயிற்சியாகி வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டங்கள். என்னென்ன கெட்டது பண்ணோம், அஷ்டம சனி 7 சனியில் அனுபவிச்சே ஆகணும். மாற்றமே இல்லை, விடிவும் உண்டு கிடையாது. பரிகாரங்கள்லாம் சும்மா. ஏன்னா சனி பகவான் பரிகாரத்துக்கோ புகழுக்கோ நீங்கள் வணங்கினாலோ மயங்கக்கூடியவரோ கிடையவே கிடையாது. அதற்கு பதிலாக நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் தான் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யும். சரி, வேறு என்ன பண்ணால் சனி பகவான் அவரோட தாக்கத்தை குறைச்சிக்குவார் அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் உள்ள கேள்வி. 2 விஷயம் பண்ணால் அவர் தன்னுடைய செயல்களை ரொம்ப பெருசாக பாதிப்புகளை கொடுக்காமல் இருப்பார். ஒன்று ஹார்ட் ஒர்க்கராக மாறணும், ரொம்ப கடின உழைப்பாளியாக மாறணும். இன்னொன்று நேர்மையானவராக இருக்கணும். தொடர்ந்து இருக்க முடியலாலும் பரவாயில்ல, அவரோட காலகட்டம் நடக்கிற வரைக்குமாவது கொஞ்சமாவது நேர்மையாக இருக்கணும். வேறு வழி கிடையாது. இல்லைன்னா அவமானங்கள், அசிங்கங்கள், கெட்ட பேர் எல்லாத்தையுமே கொடுப்பார். அதனால் ஒழுக்கமும் நேர்மையும் கடின உழைப்பும் இருந்துச்சுன்னா சனி பகவான் அவரோட தாக்கத்தை குறைச்சிப்பார். இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம், உண்மையான பரிகாரம். நிறைய ஜோசியருங்க சொல்லுவாங்க, பரிகாரம் பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பர்சனலான நம்பருக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. உண்மையில் சனி பகவானை எந்த ஐஸும் வைக்க முடியாது. ஸோ கடின உழைப்பும் நேர்மையுமே நம்மளை இந்த காலகட்டத்தில் முன்னேற்றும். சரி, மேஷத்துக்கெல்லாம் விரயம் எப்படி இருக்கும்? விரயம் உண்டுங்க, சுப விரயம் உண்டு. மீனத்துக்கு ஜென்ம சனி, மன உளைச்சல் உண்டு. ஆனால் பல முன்னேற்றங்கள், பல உங்களோட வாழ்க்கையை டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 years. சிம்மத்துக்கு அஷ்டம சனி 7 சனியோட பலனை ஃபுல்லாக தூக்கி 2.5 வருஷம் கொடுக்கும். ஸோ இப்படி ஒரு ராசிக்குமே நான் சொன்னது போல் பலன்கள் உண்டு. என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே காமன் தான், நீங்கள் மற்ற வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஆனால் ஒன்று, எல்லா ராசிக்கும் இப்படித்தான் நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட தசா புத்தி, அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த பலன்கள் மாறுபடும். அப்படி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய ஜோசியர் இருக்காங்க. என்கிட்ட பார்க்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 7